வணக்கம் ஆக்சுவலா அது பாலா படம் இல்ல, அவ்வளவுதான். பாலாவோட ரசிகர். ஆமா. ஏற்படாத ஒரு பாலாவோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாலா படம் மாதிரியே தெரியல. படம் எப்படி இருக்கு? வணக்கம் ஆக்சுவலா அது பாலா படம் இல்ல, அவ்வளவுதான். இது பாலா படமே கிடையாது. யாரோ ஒரு புது டைரக்டர் ஒரு படம் எடுத்த மாதிரியான. பாலாவோட ரசிகர். ஆமா. ஏற்படாத ஒரு பாலாவோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாலா படம் மாதிரியே தெரியல. ஏன்டா இருந்துச்சு ஒரு விஷயத்துக்கு வழி இருக்கும். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் வரும். ஒரு பாலா படம்னாவே ஒரு ஃபீல் வரும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல் இல்ல. ஒரு புது டைரக்டர் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்களே மெயினா. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அவர் ஒரே ஃபாண்ட்ல தான் என்னைக்குமே. ஹீரோ ஒரு மாதிரி இருக்கணும், ஹீரோயின் ஒரு வெகுளித்தனமா இருக்கிற மாதிரி தான். இல்லையா சார்? அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு வலுவான கதை இல்லைங்க. சீரியலுங்க, அவ்வளவுதான். மியூசிக்குமே எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் இல்ல. நாங்கதான் எதிர்பார்த்தோம் நல்லா பண்ணாங்கன்ட்டு. இல்ல, அது ஒரு சில சீன்ல எல்லாம் சீரியல் மைக் பண்ணிட்டாங்க. ஆமா, இப்போ வந்தவே எனக்கு என்னடா. ஆக்சுவலா அவங்க அழுகுறாங்க, எங்களுக்கு சிரிப்பு வருது. அப்பனா எந்த அளவுக்கு இருந்துரும் பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஆணித்தனமா இருக்கு. மிஸ்கின் செமையா பண்ணிருக்காரு. அவர் கொடுத்த ரோலை மிஸ்கின் வேற லெவலா பண்ணிருக்காரு. எப்பயும் போல அதுமே பண்ணிருக்காரு. ஆனா அவங்க எல்லாம் நடிச்சு இந்த படத்துக்கு ஒரு மாதிரி பாக்கலாமா இருக்கு. 18+ இருக்கு. ஆமா, அது ஆக்சுவலா ஒரு சீன் காட்டுறாங்க. அதுதான் கதைக்கு முக்கியமான கருன்ற மாதிரி இருக்கு. பட் அது குறைச்சிருக்கலாம். இந்த அளவுக்கு டீடைல்டா காட்டணும்னு அவசியமே கிடையாது. அது பாக்குற பெண்களுக்கு பாக்க ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. எங்களுக்கே ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஆமா, கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். வரது இதான் வந்திருக்கும். பட் கம்மி பண்ணிருக்கலாம். முக்காவது பாத்தீங்கன்னா பாலா படம் கிடையாது, அவ்வளவுதான். இல்லைங்க, இது வேஸ்ட். நடந்தது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. அருண் விஜய் சரி பாலா படத்துல ஃபர்ஸ்டா நடிக்கிறாரு சொல்லி போய் போனா ஒரு ஆளு வளர்ந்து வராது. அது ரொம்ப எல்லாம் வந்துட்டு இருக்காரு. பட் அவர் அப்படிச்சாரு. சூர்யா ஐயோ சூர்யா எல்லாம் பண்ணிருந்தாருன்னா, சூர்யா சார் உங்களுக்கு ஒரு விஷயம் இவர் முடிச்சு விட்டாரு போங்க. ஆமா, அருண் விஜய் இந்நேரம் எல்லா ரிவ்யூ எல்லாம் பாத்துட்டு அவரை சொல்லி முடிச்சு விட்டீங்க போங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். படமே இல்ல. படமே இல்ல. சார், நாங்கெல்லாம் பிதாமன் அந்த ஃபீல் எங்களால வெளியில அந்த ஒரு 3 நாள் ஆச்சு அந்த இது வெளியே வர்றதுக்கு. கிளைமேக்ஸ் வெற்றி படம் சார். பரதேசினா நல்ல படம். பரதேசி இந்த மாதிரி ஒரு படங்கள்ல இருந்து ஒரு பாலாவா இது எடுத்தாருங்கிற மாதிரி ஒரு எதுவும் வாய்ப்பு இல்லைங்க. இல்ல, பாலாக்கு இடையில உடம்பு சரியில்லை, வேற ஆள்கிட்ட கொடுத்து இந்த படத்தை படம் இல்ல. இடையில சொல்றது பாலா படமே கிடையாது. டச்சு கிச்சு பாலாவே அவர் ட்ரை பண்ணார். மிஸ்கின் கேரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஒரு 3 சீனு சூப்பர் சீனு அருண் விஜய் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு ஏத்த கதை இது கிடையாது. அவரு உடம்புக்கு நிறைய பண்ணிருக்கலாம். பட் அவரு பாவம் டவுன் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா வந்துட்டு இருக்கா. ஒரு ஆசையோட இருந்திருப்பாரு. பட் இந்த படத்துல ஊமையா பண்ணிருக்காரு. ஊமையா பண்ணி இந்த படத்துல பேசிருக்கலாம். ஊமையா பண்ணிருக்காரு. பேசிருக்கலாம். பேசினா கூட அவரோட டைலாக் இந்த படம் கொஞ்சம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். சுத்தமா இல்ல சார். அவர் இந்த ட்ரெண்ட் எடுக்கணும் ஒரு சென்டிமெண்டா கொண்டு போயிருக்காங்க. அதுல இது இல்ல, ஒரு கருல வலுவான ஒரு கதையமைப்பு இல்ல. வெளியில ஒரு 10 பேர் சேர்ந்து நின்று பேசுறேன். என்னடா பாலா சட்டம் ஏமாத்திட்டாரு. நாங்க அதிகமா பேசுறது அதிக வெளியே நின்று அப்படி பண்ணிட்டானு பாலாவோட பேசுறேன் நானு. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கதை சொல்லணும்னா, ஒரு படம் பாக்கணும்னா 20 நிமிஷத்துல கதை என்னன்றத சொல்லிடணும். ஒரு விறுவிறுப்பு இருக்கும். ஆனா இந்த இதுல அது கிடையாது. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஆனாலும் எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல ரொம்ப போர் பண்ணிட்டாரு. அதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா தேவையில்லைங்க. நல்லாவே இல்லைங்க. அவ்வளவுதான்.